பெரியோர்களே, வணிக சொந்தங்களே, தொழில் நிமித்தமாக பல்வேறு காரணங்களுக்காக ஏரல் வந்து செல்லுகிற தமிழ் சொந்தங்களே, ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் எதற்காக இங்கே கூடியிருக்கிறார்கள் என்கிற கேள்வியோடு இந்த ஆர்ப்பாட்டத்தை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனநாயக சக்திகளே, அனைத்து அரசியல் கட்சிகளை சார்ந்த சான்றோர்களே, குறிப்பாக தாய்மார்களே, விடுதலை சிறுத்தைகள் இன்று என்ன பேசவிருக்கிறார்கள் என்பதை குறிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை, உளவுத்துறை அதிகாரிகளே, உங்கள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நமக்கு அருகே இருக்கக்கூடிய ஆறுமுகமங்கலம் பகுதியை சார்ந்த சாப்ட்வேர் இன்ஜினியர், மென்பொறியாளர் தம்பி கவின்குமார் அவர்கள் கடந்த 27ஆம் தேதி சாதிவெறி பித்தர்களால் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டார். அந்த செய்தி இன்றைக்கு தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கிறது. நீங்களும் அதை அறிந்திருப்பீர்கள். நன்கு படித்தவன், நல்ல பண்பை உடையவனாக இருந்திருக்கிறான். ஒரு நல்ல வேலையில் அமர்ந்து மாதம் 1.5 லட்சம் ரூபாய் அல்லது 2 லட்சம் ரூபாய் மாத சம்பளம் பெறக்கூடிய அளவிற்கு கல்வி பெற்றவனாக அவன் வளர்ந்திருக்கிறான். அவனுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் கடந்த காலத்தில் தொடர்ந்து ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து மக்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். எதற்காக அவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் என்கிற கேள்வி உங்களுக்கு எழும். தனக்கு பிடித்த பெண்ணோடு பேசி இருக்கிறான். இருவரும் மேஜர் என்கிற முடிவெடுக்கக்கூடிய வயது வரம்பை கடந்தவர்கள் அல்லது நிரம்ப பெற்றவர்கள் பேசி இருக்கிறார்கள், பழகி இருக்கிறார்கள். அதை பொறுத்து கொள்ள முடியாமல் சுஜித்குமார் என்கிற அந்த சாதி வெறியன், சாதி பித்தன் கவின்குமாரை பச்சை படுகொலை செய்திருக்கிறார். இது வேடிக்கை என்னவென்றால், அந்த கொலையாளி சுஜித்குமாரினுடைய தாய் தந்தையர் இருவரும் காவலர்கள், காவல்துறை அதிகாரிகள். பொறுப்பை பெறுகிற போது, நியமனம் வாங்குகிற போது தீண்டாமை ஒழிப்பு உறுதிமொழி அவர்களும் ஏற்றிருப்பார்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் நம்புகிறோம். பெற்ற பிள்ளையை கொஞ்சம் கூட நம்முடைய தமக்கை, தங்கை என்று பாராமல், அக்கா என்று பாராமல், அவ்வளவு கொடூரமாக அக்காவை விரும்பினான் என்கிற ஒரே காரணத்திற்காக இந்த படுகொலையை அரங்கேற்றி இருக்கிறான் இந்த படுபாதகன். இந்த நிலையில் எல்லா கட்சிகளும் மௌனித்து கிடந்தாலும், எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தாலும், எப்போதும் போல மக்களுக்காக, மக்களின் உரிமைகளுக்காக முதல் ஆளாய் களத்தில் நின்று பாராட்டுகிற ஒரு தலைவன் இருக்கிறான். அவர்தான் எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்பதை பறைசாற்றக்கூடிய வகையில் இந்த கொடூர சம்பவத்திலும் நீதி கேட்டு, நியாயம் கேட்டு கவின்குமார் ஆவண கொலை செய்யப்பட்டதை கண்டித்து வீதிக்கு வந்திருப்பவர்கள் விடுதலை சிறுத்தைகள். ஆனாலும் அரசுகளின் காதுகளுக்கு அது எட்டவில்லை. எப்போதுமே பாதிக்கப்பட்ட பட்டியல் சமூக மக்களை வேடிக்கை பார்ப்பதில் காவல்துறைக்கு அலாதி இன்பம். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக திருவைகுண்டம் தாலுகாவை சார்ந்த, அரியநாயகபுரத்தை சார்ந்த தேவேந்திரராஜ் என்கிற ஒரு பள்ளி மாணவன், தேர்வு எழுத சென்ற மாணவனை ஒரு சாதிவெறி கும்பல் பேருந்தை வழிமறித்து வெட்டியது. மாணவனின் கைவிரல்கள் இன்றைக்கு 2 கைவிரல்களும் துண்டாகி இருக்கிறது. திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் தொடர் சிகிச்சையில் இருந்து
இப்போது அவன் சற்று தேறி இருக்கிறான், அது நமக்கு ஆறுதலாக இருக்கிறது. ஆனாலும் கூட அவன் எதற்காக இந்த சாதி வெறியர்களால் வெட்டப்பட்டான் என்று கேட்டால், கபடி போட்டியில் இந்த சாதி வெறி கும்பலை அவன் பந்தாடி இருக்கிறான். சாதி வெறி கும்பலுக்கு, சாதி வெறி பித்தர்களுக்கு சாதியை தவிர, சாதி வெறியை தவிர வேறு எதிலுமே அவர்கள் ஜொலிப்பதற்கு வாய்ப்பில்லை. சாதி வெறியர்களுக்கு அப்படிப்பட்ட தனித்திறமைகள் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. கபடி போட்டியிலே ஓட ஓட விரட்டி இருக்கிறான், அவன் சார்ந்த அணியை வெற்றி பெற வைத்திருக்கிறான். அதுதான் காழ்ப்புணர்ச்சி. பட்டியல் சமூக மாணவன் பறந்து வந்து நம்மை பிடித்து தள்ளி அந்த அணியை வெற்றி பெற வைக்கிறானே, நாம் அந்த நோஞ்சானை ஒருவனை 3 பேர் சேர்ந்து அறிவாளை கொண்டு வெட்டி வீழ்த்தி விடுவோம் என்பது அவர்களின் கணக்கு. இதில் வேடிக்கை என்னவென்றால், சாதி வெறியர்கள் எப்போதும் நேருக்கு நேராக வரமாட்டார்கள். இந்த சம்பவத்தில் தான் அவன் ஒருவன் வெட்டியிருக்கிறான். மற்ற எல்லா சம்பவங்களிலும் அவர்கள் ஒரு கும்பலாக மறைந்து நின்று கொண்டு, அல்லது 4 பேர் 5 பேர் மறைந்து நின்று கொண்டு தாக்குதல் நடத்துவார். ஒத்தைக்கு ஒத்தை மோதுவதற்கு துணிச்சல் இல்லாத கோழைகள் சாதி வெறியர்கள். இந்த நிலையில் இப்படிப்பட்ட ஒரு கொடூர கொலையை அரங்கேற்றி இருக்கிறார்கள். இந்த இடத்திலே விடுதலை சிறுத்தைகள் ஒன்றை பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சாதி வெறியர்கள் என்று நாங்கள் குறிப்பிடுவது சாதி வெறி சம்பவத்தில் ஈடுபடக்கூடிய நபர்களைத்தான், ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகத்தை அல்ல. எல்லா சமூகத்திலும் 100 விழுக்காடு நல்லவர்கள் அல்லது இந்த சமூகத்தில் 100 விழுக்காடு கெட்டவர்கள் என்று நாம் ஒரு வரையறையை செய்ய முடியாது. எல்லோரும் அப்படி இருக்கிறார்களா என்றால் இல்லை. தமிழகமே இன்றைக்கு போற்றக்கூடிய ஒரு மகத்தான தலைவர் தோழர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். அவர் தேவர் சமூகத்தை சார்ந்தவர் என்பதனால் இந்த கொலையை அவர் கண்டிக்காமல் இருக்கிறாரா என்றால் இல்லை, கண்டிக்கிறார். சாதி பித்தர்களை எச்சரிக்கிறார். கம்யூனிச தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு சாதி ஒழிப்புக்காக முதல் ஆளாக நின்று குரல் கொடுக்கிறார். ஏன் இன்றைக்கு இங்கே உரையாற்ற இருக்கிற உடுமலைப்பேட்டையில் ஒரு பச்சை படுகொலையை செய்தார்களே, கௌசல்யா சங்கர், எல்லோருக்கும் நினைவிருக்கும். அந்த கௌசல்யா தோழர் கௌசல்யா அவர்கள் இங்கே இந்த கூட்டத்தில் உரையாற்றவிருக்கிறார். அவர் தேவர் சமூகத்தை சார்ந்தவர் தான். இதை விடுதலை சிறுத்தைகள் இங்கே எதற்காக குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால், எந்த சமூகமாக இருந்தாலும் எல்லோரையும் நாம் பழித்து இழித்து பேசக்கூடிய அநாகரிகமானவர்கள் அல்ல. குறிப்பிட்ட அந்த நபர்கள் இப்படிப்பட்ட கொடூரத்தை அரங்கேற்றுகிறார்கள், அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை. இதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, ஒரு புரிதலுக்காக நாங்கள் குறிப்பிடுகிறோம். இன்னும் எத்தனையோ தலைவர்கள் அப்படி மக்களுக்காக பாராட்டுகிற தலைவர்கள் இருக்கிறார். ஆனால் எப்போதும் போல இந்த சம்பவத்தில் காவல்துறை அதிகாரிகள் மெத்தன போக்கை கடைபிடிக்கிறார். இந்த கொலைக்கு காரணமாக இருந்தவர்கள் அந்த சுர்ஜித் தந்தையும் தாயும், சரவணன் என்கிற அவருடைய தந்தையும், கிருஷ்ணகுமாரி என்கிற அவருடைய தாயாரும் திட்டம் போட்டு கொடுத்துதான் இந்த கொலை அரங்கேறி இருக்கிறது. காவல்துறைக்கு தெரியும், உளவுத்துறைக்கு தெரியும். நாமெல்லாம் இந்த கூட்டம் தொடங்கி நடைபெற்று முடிகிற வரை என்ன பேசுகிறார்கள், அதிலே ஏதாவது நாம் ஒரு உள்நோக்கம் கற்பித்து விடுதலை சிறுத்தைகள் மீது அவதூறு இழைக்க முடியாதா? யாராவது ஏதாவது ஒரு பழிச்சொல்லை சொல்லுகிறார்களா என்றெல்லாம் கணக்கு பார்த்து பதிவு செய்யக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் உண்டு, உளவுத்துறை அதிகாரிகள் உண்டு. அந்த சாதி வெறியன் சுர்ஜித் குமார் அவனுடைய முகநூல் தளங்களில் நீண்ட நெடுங்காலமாக அறிவாளோடு நின்றுதான் அவன் படம் போட்டிருக்கிறான். 2 காவலர்கள், SSI என்கிற 2 காவலர்கள், பட்டாலியன் பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், இந்த தாயும் தந்தையும் அவனை கண்டித்திருந்தால், நாங்கள் இருவரும் காவல்துறை அதிகாரிகள், மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர்கள்,
எங்களுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிற நீ இப்படிப்பட்ட போட்டோக்களை பதிவிடுவதால் அது எங்களுக்கு கெட்ட பெயரை உருவாக்கும். நாங்கள் படித்து இந்த இடத்தில் அமர்ந்ததற்கான சூழலை அவமதிக்கும். எனவே நீ அவ்வாறு செய்யக்கூடாது என்று அவர்கள் கண்டித்திருந்தால் அவன் இந்த நிலைக்கு வந்திருக்க மாட்டான். ஆக அதை அவர்கள் ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள். கவின்குமாரும் அந்த சுபாஷினி அவர்களும் நட்புறவு கொண்டதே தாய் தந்தையர்களுக்கு முற்றிலுமாக பிடிக்கவில்லை. குடும்பத்தோடு சென்று பார்க்க சென்றிருக்கிறார்கள். மருத்துவம் தொடர்பான ஆலோசனையை பெறுவதற்காக அந்த பெண்ணின் அழைப்பின் பேரில். ஆனால் அங்கு சென்றால் என்னோடு வா என்று அழைத்து சென்ற வீட்டின் முன்னாலேயே அவன் வெட்டி தீர்த்திருக்கிறான். இந்த கவின்குமாரை பற்றி நாங்கள் சொல்லுவதை விட, விடுதலை சிறுத்தைகள் குறிப்பிடுவதை விட, எல்லா காவல்துறை அதிகாரிகளும், எல்லா ஜனநாயக சக்திகளும், பொதுமக்களும் ஓரளவு இன்றைக்கு எல்லோர் கைகளிலும் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கிறது. தேடி பார்த்திருப்பீர்கள். அந்த பையனை பாருங்கள். அவ்வளவு அழகானவனாக இருக்கிறான், படித்தவனாக இருக்கிறான், கோல்டு மெடல் பெற்றவனாக இருக்கிறான். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கூட அவனை மறுதலித்திருக்க முடியாது. அப்படிப்பட்டவனை எந்த பெண் என்றாலும் விரும்பக்கூடியவனாக அவன் இருந்திருக்கிறான். அவனை அழைத்து போய் இப்படி ஒரு பாதக செயலை செய்திருக்கிறார். 27ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் அன்றைக்கே ஒரு அறிக்கையை வெளியிட்டார். மற்ற எல்லா தலைவர்களைப் போல சாதி வரியை தூண்டக்கூடிய வகையிலோ அல்லது நாங்களும் இருக்கிறோம் என்கிற இருப்பை காட்டுவதற்காகவோ அவர் அறிக்கையை வெளியிடக்கூடியவர் அல்ல. எல்லா பிரச்சனைக்கும் பிரச்சனையை சொல்லி அதற்கான தீர்வை சொல்லக்கூடிய ஒரு மகத்தான தலைவன் தமிழ்நாட்டில் உண்டென்று சொன்னால் அது தலைவர் திருமாவளவன் அவர்கள்தான்.